எந்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் எந்தனையாளும். இந்த ராகம் பைரவி. ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லா 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 லால வேஷமும் லீலா 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 வினோதன் என்று எந்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லா 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 லால வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றெண்ணும் என் தலைவற்றுன் இணையடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க உன் திருவடியை உறுதி என்றெண்ணும் என் தலைவற்றுன் இணையடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க மூப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க நிருட்டி படலவா எந்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் மனம் வரமகிழ்ந்துதவும் லா 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 லால வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடி
உறுதி என்றென்னும் என் தலைவை துன் இணையடி காக்க என்னுயிர்க்குயிராம் இறைவன் காக்க தன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க தேசிய வாய்தன்னை பெருவேல் காக்க மூப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க. சொல்லிக் கொடுக்கச்சா நிதானமாக அப்படி சொல்லிக் கொடுக்கணும் வழிய இது பாடும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக பாடணும். எப்படி பாடணும்னா, எந்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமறிந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலைவை துன்னிணையடி காக்க என்னுயிர்க்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க தேசிய வாய்தன்னை பெருவேல் காக்க மூப்ப திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க. இப்படி பாஸ்டாக பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ராகமாலிக்கையில். இன்றைக்கி நம்ம பாடின ராகம் வந்து பைரவி ராகம். இது இந்த கந்த சஷ்டி கவச்சத்தில் 4வது பகுதி. உண்மையிலே இந்த கந்த சஷ்டி கவச்சம்ன்றது ஒரே ஒரு ஸ்லோகம்தான். உட்காந்து பாடினோம்னாக்க ஒரு 20 நிமிஷங்கள்லாம் அந்த ஸ்லோகத்தில் நான் பாடி முடிக்கலாம். இது கற்றுக் கொடுக்கறதுனால மெதுவாக கற்றுக் கொடுக்குறேன். ஒரு பாகமாக இதை கற்றுக் கொடுக்குறேன். இந்த கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிறது பகவான், அதாவது அந்த முருகப்பெருமான் அவர் கவச்சம், அவரே நம்மளை அரவணைச்சு காப்பாற்றுவேர். இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனால உத்தியோகம் கிடைக்காதவளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். 48 நாள் இது பாராயணம் பண்ணால் உத்தியோகம் கிடைக்காதவளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவளுக்கு திருமணமாகும். குழந்தை பிறப்பு இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்படி இந்த முருகப்பெருமான் கொடுக்காத நல்லதுகளே கிடையாது. அவர் எல்லாத்தையுமே நமக்கு அவர் கொடுப்பார். அதனால் மந்திரம், ஜபம், ஸ்தோத்திரம் இதுகள் எல்லாமே என்ன அப்படின்னாக்க ஔஷதம், மருந்து. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம நோய் உதத்துனா மருந்து வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, இது போல் மருந்து தான். அதாவது மருத்துவரும் கடவுளே தான் நமக்கு. அப்படி இருக்கிறதுனால அப்போனா அந்த சஷ்டி கால் சொல்லிட்டு எதுவுமே மாத்திரை சாப்பிட்டா நோய் சரியாக போடுமா, அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த நோய்க்குண்டான மருந்துகளை வரவழைச்சு நம்ம உடம்பை குணப்படுத்துவார் அப்படிங்கிறத அதில் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம பகவானையே நம்ம அந்த முருகப்பெருமானையே நம்ம பக்தியோடு வணங்கிட்டு இருந்தோம்னா, இந்த கந்த சஷ்டி கவச்சம்லாம் சொல்லிகிட்டே வந்தோம்னா நமக்கு எல்லா விதமான சகல சம்பத்துகளும் கிடைக்கும். இந்த கலிகாலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பகவான் நாம ஒன்று தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிடிப்பு, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் எல்லாரும் இந்த கந்த சஷ்டி கவச்சத்தை தெரிஞ்சுக்கணும், சொல்லணும், எல்லா நன்மைகளும் பெறணுன்ற ஆசையில் நான் இதை சொல்லி கொடுத்துட்டுருக்கேன்.
இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.